இதுக்கு பதில் சொல்லுங்க. சரியா? சுகர் வந்துட்டாலே ரோட்டில் போய் ஓடணும் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு சுகர் வந்திருக்குன்னு வைப்போமே, இவங்கள அப்போ ரோட்டில் போய் ஓடணுமா? அப்போ சொல்லுங்களேன். சரி, விட்டுருவோம். இப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, சுகர் பேஷண்ட்டு, மூட்டு வலியோடு இருக்காங்க. அவங்க வீட்டில் நடந்து கக்கா கூட பண்ண முடியாது. அப்போ இவங்க ரோட்டில் போய் ஓடணுமா? சொல்லுங்களேன். சரி, அதை விட்டுருவோம். இந்த பேஷண்ட்டுக்கு சுகர் வந்திருக்கு, இவங்கள அப்போ ரோட்டில் போய் ஓடணுமா? அப்போ டெய்லி சொல்லுங்கள். இப்படி ஒரு சுகர் பேஷண்ட் காலில் புண்ணு போட்டு பேண்டேஜ் கட்டி அவங்க நடக்கவே முடியாது வீட்டில், அவங்கள அப்போ ரோட்டில் போய் ஓடணுமா? அப்போ சரி, நிறைய சுகர் பேஷண்ட் காலில் வந்து பேண்டேஜ் போட்டிருப்பாங்க, காலில் புண்ணு வந்துச்சு, அப்போ இவங்களும் ரோட்டில் போய் ஓடணுமா? சொல்லுங்களேன். சரி, இப்படி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, 90 கிலோ 95 கிலோ இருக்காங்க, இவ்வளோ வெயிட்டோட இருக்காங்க, சுகர் பேஷண்ட்டு. இவங்க ரோட்டில் ஓடுனா என்ன ஆகும்? இவங்களுக்கு மூச்சு வாங்குமா மூச்சு வாங்காதா? சொல்லுங்களேன். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், ஸ்டாண்டர்ட் புத்தகம், ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? சுகருக்குள்ள பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் தான் சொல்லுது. ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா அந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? இன்னொரு 50 வருஷம் இன்சுலின் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுது. இன்னொரு 50 வருஷம் சுகர் மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது அந்த புத்தகம்? பேலன்ஸ் டயட் தான் ஃபஸ்ட்டு சொல்லுது. 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம். அது மட்டும் இல்லை, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மேஜிக்கும் கண்டிப்பாக பண்ண முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாராவது ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி தானே?